ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு சம்பவம், அதாவது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ பெஸ்ட்டில் வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு சூப்பராக தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்த வாரம் தலை டாஸ்க்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்ன்ற மாதிரி பிக் பாஸ் அறிவிப்பு செஞ்சிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். இதில் மிக்ஸ்டப்பாக நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜி அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரொமோவும் வந்திருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம விஜய் பார்வதி வந்துட்டு ஒரு விஷயத்தை ஆட் ஆன் பண்ணாங்க. என்னென்னா, நான் பிரஜன் மேலே வந்து நீங்கள் அந்த ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. பிரஜன் அண்ணா மேலே அவங்க சொன்னது, பிரஜன் அண்ணா மேலே இப்படி கையை வச்சேன், அவர் கேஷுவலாக தான் எப்படி போகுதுன்ற மாதிரி கேட்டால் அவர் டப்புன்னு இப்படி பண்ணார். பக்கத்தில் கனியாக இருந்தாங்க, அவங்க மேலே கூட பட்டு அவங்களுக்கே வலிச்சிருக்கும், அந்த மாதிரி எனக்கு இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது போதும் எல்லாருமே நிறுத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. உடனே பிரஜன் வந்து நான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை முடிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் பேசிக்கிங்கன்னு சொல்லும்போது சரிங்க சார் சொல்லிட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவரால் எவ்வளோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ண முடியுமோ ஒரு பொண்ணை அந்த அளவுக்கு பேசினார். என்னமோ இவங்க வந்துட்டு இவர் மேலே ஜொல்லு விட்டா மாதிரியும், அவங்க பொண்டாட்டி இருக்கும்போதே வந்துட்டு இவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நினச்சா மாதிரியும், எனக்கு வந்து ஒரு நல்ல அழகான பொண்டாட்டி இருக்கா, எனக்கு குழந்தை இருக்குது, வெளியில் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது, நான் வந்து நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு புருஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த தயிர் சாதமே போதும், இந்த மாதிரி வேண்டாம், என்னென்னமோ பேசிட்டார். ரொம்ப பேசி விஜய் பார்வதி எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த டைமில் வந்துட்டு உடனே சாண்ட்ரா அங்கேருந்து என் முன்னாடி நீ என் புருஷனை சைட் எடுக்கிறன்னு சொன்னலான்ட்டாங்க. அவர் ஒரு ஹீரோ கேரக்டரில் இருக்கும்போது அவர் எல்லாருமே ரசிக்க தானே செய்வாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து சினி ஃபீல்டுக்கு வரீங்க? அந்த ஒரு விஷயம் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு ரசிக்கிறவங்க எல்லாருமே அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ரசிப்பாங்களா? நம்மளுக்கு வந்து விஜயை பிடிக்கும், அதுக்குன்னு அவர் வந்து இது பண்ணுவாங்களா? இது என்ன இது ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு. நான் காலையில் இந்த ப்ரொமோ வரும்போது என்ன நடக்க போகுது, எதனால் பிரச்சனை நினச்சேன். ஆனால் பிரஜன் இவ்வளோ மோசமாக பேசுவார் சத்தியமாக நினச்சி பார்க்கல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.